திருச்சிற்றம்பலம். வணக்கம் ஆன்மநேய உறவுகளே. நாம் தற்போது திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அவதரித்த வேலூர் காட்பாடிக்கு அருகில் உள்ள காங்கேய நல்லூர் ஸ்தலத்தை கண்டு தரிசிப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் கிருபானந்த வாரியார் சுவாமிகள் திருவடிகளே சரணம். காங்கேய நல்லூரில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த சிவசுப்பிரமணியர் திருக்கோவிலுக்கு எதிரிலேயே தவத்திரு கிருபானந்த வாரியார் சுவாமிகளின் ஜீவாலயம் அமைந்துள்ளது. கிருபானந்த வாரியார் சுவாமிகளுக்கு திருவருள் புரிந்த சிவசுப்பிரமணியர் சன்னதியை தற்போது தரிசிக்கின்றோம். கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அவதரித்த இந்த காங்கேய நல்லூரிலேயே அவரின் ஜீவசமாதி ஆதிஷ்டானமும் அமைந்துள்ளது தனி சிறப்பாகும். எழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்தன் உடந்தனில் புகுந்தே குருவடிவாயி குவலயம் தன்னில் திருவடி வைத்து திறந்து பொருளென வாடாவரைதான் மகிழ்ந்தன கருணி கோடாயிரத்தால் கொடுவினிகள் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலார் அபிராம் கடைக்கண்டே ஆமன் சாமியா தமிழன் மீது யார் மயக்கம் தமிழன் மீது அகப்பன் சாமி முருகனுக்கு அற்புதநாதன் முருகனுக்கு சுவாமிநாதன் முருகனுக்கு சங்காரமூர்த்திக்கு சங்காரமூர்த்தி மகன் மற்பொருளிகள் தூய மகையானை மற்றவரை யுத்தமி புதல்வனை மற்றவள் மலர் கொடு பணியே தமிழ் அடைவினை உட்படு விரிதனில் படையெழுதிய உங்கள் போகே ஜீவனுரைவரம் அச்சவில் கோடி செய்த அபிநீரா ஓம் சிவசுப்பிரமணிய சரவண பவனே சரணம். செந்தமிழ் அமுதமும் மாறிப் பொழிந்த கிருபானந்த வாரிதியே சர்க்குருவே சரணம். தவத்திரு கிருபானந்த வாரியார் சுவாமிகளின் ஆதிஷ்டானத்திற்கு பின்புறத்திலேயே அவர் பால்ய வயதில் தன் தாய் தந்தையருடன் வாழ்ந்து தன் தந்தையிடத்தில் கல்வி கற்று முருக பக்தியில் திளைத்து அனைத்து வேத திருமுறை நூல்களையும் கற்று ஆலயந்தோறும் சென்று சொற்பொழிவாற்றும் திறமை பெற்ற அற்புத இல்லம் அமைந்துள்ளது. இந்த இல்லம் தற்போது வாரியார் சுவாமிகளின் நினைவு ஆலயமாக திகழ்கின்றது. திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் திருவுருவச் சிலையாக இவ்விடத்தில் அற்புதமாக காட்சியளிக்கின்றார்.
சுவாமிகளின் புகைப்படங்கள் பலவும் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. சுவாமிகள் காலத்தில் வாழ்ந்த பிரதம மந்திரிகள், முதலமைச்சர்கள் பலரும் சுவாமியுடன் இருக்கக்கூடிய புகைப்படங்களை இங்கு பார்க்க முடிகின்றது. கிருபானந்த வாரியார் சுவாமிகள் முருகப்பெருமானை பூஜிக்கும் அற்புத காட்சி. வாரியார் சுவாமிகள் தான் ஆற்றிய சொற்பொழிவுகளில் மேற்கோள் காட்டிய தெய்வ உருவங்கள், சித்தர்கள், நாயன்மார்கள், ஆழ்வார்கள், திருவள்ளுவர், திருவருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க அடிகளார், பாரதியார், ராமகிருஷ்ண பரமம்சர், சாரதாமணி அம்மை, விவேகானந்தர், தாயுமானவர் என எண்ணற்ற தெய்வங்களையும் அருளாளர்களையும் கிருபானந்த வாரியார் சுவாமிகள் வணங்குவது போன்ற அற்புதமான ஒரு ஓவியத்தை இங்கு காண முடிகின்றது. கிருபானந்த வாரியார் சுவாமிகள் தான் வாழ்ந்த காலத்தில் பல இடங்களுக்கும் சென்று சொற்பொழிவாற்றி அதன் மூலம் கிடைத்த செல்வத்தை ஆலய திருப்பணிகளுக்கும் ஜீவகாருண்ய பணிகளுக்குமே பெரும்பாலும் பயன்படுத்தினார்கள். நாம் வாழும் காலத்தில் வாழ்ந்த ஒப்பற்ற தவசீலர் தவத்திரு கிருபானந்த வாரியார் சுவாமிகள் ஆவார். வாரியார் சுவாமிகளின் அவதார ஸ்தலமான காங்கேயநல்லூரில் அமைந்துள்ள பாலகுசலாம்பாள் சமேத காங்கேய ஈஸ்வரர் சிவாலயத்தை தற்போது காண்கின்றோம். வாரியார் சுவாமிகள் சிறு வயதிலிருந்தே வழிபட்டு பேறு பெற்ற ஸ்தலம் இது. தற்போது திருப்பணி செய்யப்பட்டு புதுப்பொலிவுடன் காணப்படுகின்றது. ஓம் நம சிவாய. உலகமெல்லாம் செந்தமிழ் சைவ நெறி பரவுக. நம் ஆன்றோர்களின் அழியா பெரும்புகள் தலைத்து ஓங்குக. நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.